Hello friends, welcome back to my channel. இந்த சம்மரில் பேபிஸை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ சம்மரில் பேபிஸை நம்ம ரொம்ப அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நான் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய பேபிக்கு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஃபுட் கொடுத்து பேபியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிலோ 6 months பேபிஸ்க்கு நம்ம தண்ணியே கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுக்கறதுனால டயரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலா மில்க் அதிலே போதுமான அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ எப்போல்லாம் கேட்குறாங்களோ அடிக்கடி அதை கொடுத்துட்டே இருந்தாலே அவங்க ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர் 6 months பேபிஸ்க்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வெள்ளரிக்காய், இளநீர், தயிர் கொடுக்கலாம். வீட்டிலே ஸ்மூத்தீஸ் மாதிரி செஞ்சு, சாலட்ஸ் அந்த மாதிரி செஞ்சு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ முக்கியமாக வெளியே வாங்கி கொடுக்குற ஜூஸஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் சிப்ஸ் அந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்ஸ், அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் டிப் என்னென்னா அவுட்டோர் ப்ளே. எந்த சீசன்லனாலும் வெளியே போய் விளையாடுறது ரொம்ப நல்லது தான். பட் இந்த சம்மரில் நம்ம மார்னிங் 10 to 4க்கு வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆஃப்டர் 6 months பேபிஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும். 6 monthsக்குள்ளே இருக்கிற பேபிஸை நல்லா டவல் வச்சு கவர் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் கிளாத்திங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சில பேபிஸை இந்த மாதிரி ஸ்வாடில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேபிஸ்க்கு வந்து ரொம்ப லைட் மஸ்லின் கிளாத், காட்டன் கிளாத் இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்வாடில் பண்ணலாம். ஸோ ரொம்ப லைட் கலர் கிளாத்ஸை இந்த மாதிரி சம்மருக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் சிந்தட்டிக் கிளாத்ஸ்க்கு பக்கமே நம்ம போகக்கூடாது. ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, பேபிஸுடைய கம்ஃபர்டபுள் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ சிந்தட்டிக்கை நீங்கள் ப்ரிஃபரே பண்ண வேண்டாம். தென் நல்லா லூஸான கிளாத்ஸ் நம்ம போடுறதும் ரொம்ப நல்லது. அடுத்த டிப் வந்து ரேஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரேஷஸ் வந்து ரொம்ப காமன் இந்த சம்மரில். ஸோ நம்ம டிஸ்போசபிள் டயப்பர்ஸை விட இந்த மாதிரி கிளாத் டயப்பர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டயப்பர் ரேஷ்லேருந்து நம்ம எப்படி பேபிஸை காப்பாற்றலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே டயப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகின பிறகு அதில் ரேஷ் க்ரீம் இல்லைனா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டயப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் ரேஷ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே அந்த இடத்துல போடாமல் நல்லா ஏர் ஃப்ளோ ஆக விட்டால் தான் அந்த ரேஷஸ் வந்து சீக்கிரமாக சரியாகும். அடுத்தது வந்து மசாஜிங். ஸோ நம்ம வந்து கோகனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் எண்ணெய் இல்லைன்னா எள்ளு எண்ணெய் இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஒரு 15 minutes நம்ம விட்டுட்டு குளிக்க வைக்கலாம். முக்கியமாக கடுகு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப ஹீட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட சாண்டல் பவுடர் இருந்தது அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் குளிக்க வைக்கலாம். சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிடணும் இந்த சம்மர் டைமில். அடுத்தது பேபிஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற டைமே குளிக்கிற நேரம் தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டப்பு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 10 to 15 minutes உட்கார வச்சோன்னா கொஞ்சம் அதோடைய ஹீட்டுமே கம்மியாகும். தென் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த குளிக்கிற நேரத்தை. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி பாத் டாய்ஸ், இப்போ பாத் புக்கு கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கு, வாட்டர் ப்ரூஃப் புக்கு. அது அமேசானில் நிறைய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் சம்மரில் எங்கே பார்த்தாலும் டெங்கு, மலேரியா அந்த மாதிரி அதிகமாக நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். விண்டோஸ், டோருக்கு கூட இப்போது வலைலாம் போடுறாங்க, அந்த மாதிரி நெட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம். சப்போஸ் உங்கள் பேபிஸ்க்கு எதுவும் அலர்ஜி இல்லை அப்படின்னா மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்த டிப் என்னென்னா மாய்ஸ்சரைசர் பற்றி. ஸோ பேபிஸுடைய நீஸ், எல்போலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் குளித்ததும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். எந்த மாய்ஸ்சரைசரோ நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா கையில் கொஞ்சம் ஏரியாவில் க்ரீம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு 24 hours வெயிட் பண்ணணும். அதில் எதுவும் கலர் சேஞ்ச் ஆகலை, ரேஷஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு அது ஒத்துக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க.
அடுத்தது வந்து டால்கம் பவுடர் பற்றி. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய டவுட் இருக்கும், பவுடர் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் டால்கம் பவுடர் நம்ம குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. டால்கமில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு டால்க் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் வந்து சிலிக்கான், மெக்னீஷியம், ஆக்சிஜன்லாம் அதிகமாக இருக்குது. தென் டால்க் வந்து ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால பேபிஸோட நோஸ்குள்ளே ஈஸியாக போய் ஆஸ்துமா அந்த மாதிரி லங் கேன்சர் ப்ராப்ளம்ஸை கொடுக்குது. ஸோ பவுடரே அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் செக் பண்ணணும். அதில் கார்ன்ஸ்டார்ச் அப்படின்ற இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா ஆயுர்வேதிக் பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஏசி பற்றி பார்க்க போகிறோம். பேபிஸை ஏசி ரூமில் வச்சுக்கலாமான்னு கேட்பீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கிடலாம். பட் அதை விட நல்லா இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா காத்தோட்டமாக நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏசியில் 24 to 26 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியாக வைக்கவே கூடாது, அது பேபிஸோடைய ஹெல்த்து ரொம்ப பாதிக்கும். அதுக்கு அதிகமாக வேணால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிடலாம். நைட்டு நீங்கள் பேபிஸை ஏசி ரூமில் படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராம்பஸ், ஃபுல் பாடி ஸ்வீட் நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏசி ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஏசி ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் பேபியுடைய பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சரை ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வெளியே வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் வைஸாக எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் இனி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.